ஒரு பெரிய தாம்பாளத்தில் கயிறை சுற்றி வச்சு தீ மூட்டினீன்னா அது எரிஞ்சு சாம்பல் ஆச்சுன்னா அது கயிறு சாம்பல் கயிறாக இருக்கும். அதை கொண்டு போய் அரசன்ட்ட காமிச்சிருன்றார். அதை எடுத்துகிட்டு போய் அரசன்ட்ட காமிக்கிறான். அரசன் மகிழ்ந்து அவனுக்கு பரிசும் பாராட்டுகளும் பண்ணுறான். அரசன் 2வது போட்டியை அறிவிக்கிறான். அது என்னன்னாக்கா, ஒரு கொம்பை ஒன்று கொடுத்து அந்த கொம்போட அடி எது நுனி எதுன்னு சொல்லணும்னு சொல்கிறான். அந்த கொம்பு 2 பக்கமுமே ஒரே அளவில் இருக்குது. இதில் அடி எது நுனி எதுன்னெலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இவன் அந்த குச்சியை கொண்டு வந்து அப்பாட்ட காமிக்கிறான். இது மாதிரி அரசர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி போட்டியையும் சொல்கிறான். அப்பா உடனே சொல்கிறாரு, ஒரு தண்ணியில் மிதக்க விடு. அடிபாகங்கிறது கொஞ்சம் கீழே அழுந்தோம், மேல் பாகங்கிறது கொஞ்சம் அழுந்தாமல் மேலே நிற்கும். மேலே நிற்கிற பாகம் நுனி, கொஞ்சம் தண்ணியில் அதிகமாக மூழ்கிற பாகம் அடி. இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. பையனும் என்ன பண்ணுறான், அரசன்ட்ட போய் அதை தண்ணியில் போட்டு காமிச்சு இது அடி இது நுனின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுக்குறான். அகமகிழ்ந்து அவனுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறார். அரசன் 3வதாக ரொம்ப டஃப்பாக ஒரு போட்டியை அறிவிக்கிறான். அது என்னென்னா, தட்டாமலே சத்தம் வரும் மத்தளம் தயார் பண்ணி கொண்டு வாங்கன்றார். பையன் அப்பா கிட்ட சொல்கிறான், நீ மத்தளத்துக்கு தேவையான தோல் மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிக்க, காட்டுக்கு போய் ஒரு தேனடையை கொண்டு வா அப்படின்றாரு. அவர் சொல்கிற மாதிரியே தேனடை செய்யும்போதே உள்ள தேனடையை வைக்க சொல்கிறாரு. அப்பா சொல்கிறபடியே பையனும் மத்தளத்தை தயார் பண்ணி அதை தயார் பண்ணும்போதே உள்ள தேனடையை வச்சு முடிச்சிடுறான். இதை அப்படியே கொண்டு போய் அரசன்ட்ட காமிங்கிறாரு. அரசன்ட்ட கொண்டு போய் கொடுத்ததும் அரசன் வாங்கி கையில் வாங்கி லேசாக அசைக்கிறாரு. உள்ளே இருக்க தேனி போய் 2 பக்கமும் மத்தளத்தோட தோலில் தட்டவும் சவுண்டு வருது. இது எப்படி சாத்தியம்னு நான் அவன்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படியா 3 போட்டிலையும் கரெக்டாக தேர்ச்சி பெற்ற? அதற்கான அனுபவ அறிவுலாம் இல்லை அரசே, மன்னிக்கணும், எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார். இந்த போட்டிகளுக்கெல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை ஜெயிக்க வச்சதும் அவர் தான். அவரோட அனுபவ அறிவை எடுத்து தான் நான் இதில் போட்டிகளில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அரசருக்கு ஒரு விஷயம் பொறி தட்டுது, அனுபவ அறிவுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அன்னைக்கே அவர் என்ன பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, இனி முதியவர்களை கொண்டு போய் மலையில் விட்டு வர வேண்டியதில்லை, அவங்களோடே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவர் அறிவிப்பை வெளியிடுறாரு.